அடுத்தது அடுத்தது இப்ப நம்ம என்ன முடிச்சோம்? விஐபி டோபாலஜினா என்னன்னு பார்த்தோம். அப்ப உனக்கு நேச்சுரலா கேள்வி வந்து கேட்கணும், மனசுக்குள்ள தோணணும். அது என்ன ஒரு ஆளை வச்சுங்கிறத மட்டும் வச்சுங்கிறதுனா ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எலிமெண்ட் அதுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்ல வரேன். இந்த பர்டிகுலர் ஒரு மெம்பரை மட்டும் வச்சுங்கிறதுக்கு நான் கலெக்ஷன்லாம் எடுத்து அது ஒரு டோபாலஜியா ஃபார்ம் பண்ண சொன்னோம். சரிதானே? எனக்கு பிடிக்கல வெறுப்பா தான் இருக்குது. கரெக்டா தானே? எனக்கு வெறுப்பா இருக்குது. இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து வரவே கூடாது அப்படின்ற இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து வரவே கூடாது அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கலாம். இந்த கலெக்ஷனை பூரா எடுன்றேன். கொஸ்டின் ஏடா கூடமா கேட்கணும். அப்படி ஏடா கூடனா என்னது அது அப்புறம் பேசுவோம். இப்ப எக்ஸ் வந்து நான் எம்டி செட்டு. இந்த பையன் பேர் என்ன? கோபியா? கோபி. எக்ஸ் பேர் என்னது? கோகுல். ஓகே கோகுல் ஓகே. கோகுல் இந்த ஜி கோகுலுக்கான அது ஒரு இது கோபி எப்படி வாழ்ந்து வரான், சின்ன வயசுல இருந்து கனவோட வாழ்ந்து வருவான் இல்லையா? ஓகே, திஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். திஸ் இஸ் ஆமா வீடு கட்டுறப்பா நீ வந்துடு. இதுதான் கோபியினுடைய ஜி. அது நமக்கு தேவையில்லை, அப்படி கற்பனையா இருக்கட்டும். நிதி வாங்க போற. சரி ஓகே, ஸ்மால் எக்ஸ் எக்ஸாவே இருந்துட்டு போட்டோம். கோபியினுடைய எக்ஸாவே இருந்துட்டு போட்டோம். இது ஸ்மால். ஓகே, என்னப்பா சிரிக்கிறீங்க? நோ நோ சிரிக்க கூடாதுப்பா. ஸ்டார் ஒண்ணு கொடுப்போம், ஏன்னா சனீஸ்வரன் ஆரம்பிக்குது அவனுக்கு பாவம். Set of all u is a subset of x such that this picture. ஐயோ எப்படி வருமா பிக்சர்? இதான் x does not belongs to u or u equal to empty. இவன் முகத்திலே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய்க்குது. வீடு நீ ஏன்டா அவ்வளவு ஆர்வமா? அப்ப செட் ஆஃப் ஆல் u in a subset of x, இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் யூல இருக்க கூடாது. அந்த மாதிரி யூவை கலெக்ட் பண்ணணும், இல்லைன்னா யூ எம்டியா இருக்கணும். இது என்னுடைய கலெக்ஷன் டவ். இது இப்போ இதை ஜோசியம் பார்த்து சொல்லு பார்க்கலாம், இது டோபாலஜி வருமான? ஹோல் செட்டு இப்ப வந்து எம்டி செட்டு உள்ள வரும் கலெக்ஷன்ல. கரெக்டா தானே? இந்த டவுல எழுதுறதுல எம்டி செட்டு உள்ள வரும். இப்போ ஹோல் செட் வருமா? வராது. ஏன்னா ஹோல் செட்ல யாருக்கு இருக்குது? எக்ஸ் இருக்குது. கரெக்டா தானே? அப்போ ஹோல் செட்டு உனக்கு அடி வாங்கிடுது. சரி தானே? அப்போ ஹோல் செட் வராதுன்னா அப்போ முதல் கண்டிஷனே ஃபெயிலியர் ஆகுது. அப்போ டோபாலஜியா வராது. ஆனா இப்ப எனக்கு அற்ப ஆசைகள் உண்டு. இப்ப இப்படி எடுக்கிறேன். அப்ப என்னுடைய யூ நான் எடுக்கிற யூல அது வரக்கூடாது. எது வரக்கூடாது? அது எக்ஸ் வரக்கூடாது. அதே போல இல்லைன்னா ஒன்னு எக்ஸ் வராது யூவா இருக்கணும், இல்லைன்னா யூ எம்டியா இருக்கணும், இல்ல யூ ஹோல் செட்டா இருக்கணும். உலகத்துல வாழ்ந்து தானே ஆகணும். கரெக்டா தானே? இப்ப இந்த கலெக்ஷன் வந்து டோபாலஜியா ஃபார்ம் பண்ணுமா? வெறும் அப்படின்னா நீ என்ன சொல்லணும்? வெறும்னா எம்டி எக்ஸ் உள்ள வந்து எம்டி இருக்குது, எக்ஸ் இருக்குது, வந்துருச்சு. வேற யாரு? திஸ். ஐயோ அந்த பிக்சர் வரையதே கஷ்டமாகுதா? இப்படி இருக்கு வச்சுக்கா. This does not belongs to u alpha. Any alpha. This does not belongs to u alpha. இப்போ question என்னன்னா union of u alpha this does not belongs to னு கேக்குறேன். என்னப்பா? என்னடா குடுமி அழைக்க அவ்வளவுதா? எக்ஸ் எங்கிறான் கூப்பிடு கோபே சொல்லு சொல்லு.
இப்ப ஈச் ஒன்ல இது கிடையாது, அப்ப அது யூனியன்லயும் கிடையாது தானே? ஆமா தானே? இப்ப நமக்கு யூனியன் ஆஃப், அதாவது டவ் ஒன்ல இருக்கிற எந்த கலெக்ஷன் ஆஃப் யூனியன் எடுத்தாலும் உள்ள வரணும். இது டவ்ல இருக்கிற மெம்பர், அதாவது இந்த எலமெண்ட் இல்லாம இது வச்சுக்கிற சப்செட்டுங்க. அப்ப இந்த கலெக்ஷன்ல யூனியன்ல எடுத்தாலும் என்ன இருக்கு? யாருலயுமே இவங்க கிடையாது, அப்ப அந்த யூனியன்ல என்ன இருக்காது? இருக்காது. வெரி கிளியர் தானே? சரியா? அப்ப இந்த யூனியன்ல யாரு கிடையாதுன்னா அப்ப இதுதான் புது எலமெண்ட். அப்ப வந்த புது எலமெண்ட்ல இந்த கேர்ள் கிடையாது. அதனால ஆர்பிட்ரரி யூனியன் பிலாங்ஸ் டு டவ். அப்ப ரெண்டாவது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. கரெக்டா? அடுத்தது என்னது? ஃபைனைட் இன்டர்செக்ஷன். ஈச் ஒன்ல யூ ஆல்பா கிடையாது, அப்ப இன்டர்செக்ஷன்ல என்ன இருக்காது? ஃபைனைட் நம்பர் ஆஃப் யூ ஆல்பாவிலையும் does not belongs to. ஏன்னா ஈச் ஒன்லயுமே கிடையாது, அப்ப இன்டர்செக்ஷன்ல என்ன இருக்காது? இது இருக்காது. ஏன்னா யூனியன் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கேட்காத, இது யூனியன் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. யூனியன்லயும் கிடையாது, இன்டர்செக்ஷன்லயும் கிடையாது. யூனியன்ல கிடையாதுன்னா அப்ப யூனியன் உள்ள வந்துருச்சு. இன்டர்செக்ஷன்ல கிடையாதுன்னா இன்டர்செக்ஷன் வந்து ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகுது. அப்ப தேர்ஃபோர் அது, அப்ப இந்த ஃபார்ம் டோபாலஜி. This topology is called outcast topology ன்னுவாங்க. outcast topology சும்மா பேரு, நான் பிடிக்காத ஆளை வந்து உள்ள வச்சுக்காத டோபாலஜி எடுத்துட்டு வரேன், பேரண்ட்ஸ் செட் மட்டும் அவ்வளவுதான். ஓகே, this is also topology. அப்ப யோசிச்சு பாரு, அப்ப நிறைய விதமான நம்மளால என்ன பண்ண முடியும்? டோபாலஜியை உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும், டிசைனா. புரிஞ்சதா இது? அடுத்து போலாமா? இப்போ ஆன்லைன்ல ஓகே தானே உங்களுக்கு இது வரைக்கும்? இது ஓகேவா? நீ இந்த ரீசன்லாம் அப்புறமேட்டுக்கு எழுதிக்கணும். நீ இதை யூனியன் ப்ராப்பர்ட்டி, இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நீ ரீசன் தெரிஞ்சு வச்சு நல்லா கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்து போலாமா? ஓகே. சரி, இப்ப வரைக்கும் என்ன நிகழ்ச்சி நடந்துக்குது? ஜஸ்ட் ஒரு செட்டு கொடுத்துட்டு அது ஒரு சப் கலெக்ஷன் கொடுத்துட்டு சப் கலெக்ஷன் வந்து டோபாலஜியா வருமா என்னன்னு பாத்துக்கிறேன். விதவிதமா நான் சப் கலெக்ஷனை டினோட் பண்றேன். தட்ஸ் ஆல். நான் டிஃபைன் பண்ற விதவிதமா பண்றது என்ன வருது? டோபாலஜியா கண்டிஷனை கொடுத்துக்கிட்டே வருது. ஓகே. இப்போ அதே எக்ஸ் ஈக்குவல் டு நான் எம்டி டவ் எஃப் ஜஸ்ட் டினோட் பண்றேன். set of u is a subset of x such that x removed u, finite number of x removed u has finite number of elements. finite number of elements. elements என்றது இங்க யார் வேணாலும் இருக்கலாம், எருமை குதிரை கழுதை எது வேணாலும் இருக்கலாம், தெரியாது. சரியா? finite number of elements or u equal to என்னப்பா இல்ல அடுத்தது. ஓகே, சரி இதை மட்டும் வச்சுக்கப்ப. இப்ப அதாவது ஏதோ ஒரு எக்ஸ், அந்த எக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது? இது காம்ப்ளிமெண்ட் அர்த்தம். திஸ் இஸ் நத்திங் பட் என்னது? யூ காம்ப்ளிமெண்ட் அர்த்தம். யூ காம்ப்ளிமெண்ட்ல ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இருக்கும். இந்த கலெக்ஷன் இப்ப டோபாலஜி ஃபார்ம் பண்ணுமா பாரு. எல்லா டைமும் ஃபார்ம் பண்ணுமான்னு கேக்குறேன். என்ன மிஸ் ஆகுது? எம்டி செட் மிஸ் ஆகுதுன்னா இப்ப எம்டி செட் எங்க வரணும்னாக்கா எக்ஸ் ரிமூவ் எம்டி செட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இருக்கும். ஒருவேளை உன்னுடைய எக்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்டா இருந்தா அப்ப டோபாலஜி கண்டிஷன் என்ன ஆகுது? ஃபெயிலியர் ஆகும். நான் சொல்றது புரியுதா பாரு? எக்ஸ்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ இதுதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. நான் எந்த மாதிரி யூ எடுக்கிறேன்னாக்கா யூக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ல ஃபைனைட் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கணும். இப்போ இது டோபாலஜி ஃபார்ம் பண்ணுமோன்னு கேள்வி. டோபாலஜி ஃபார்ம் பண்ணா முதல் என்னவா இருக்கணும்? எம்டி செட் இருக்கணும், ஹோல் செட். இப்போ எம்டி செட் உள்ள வருமா?
எம்டி செட் வரும்னா எக்ஸ் ரிமூவ்டு எம்டி செட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்டா இருக்கும். எக்ஸ் ரிமூவ்டு எம்டி செட் என்னது? எக்ஸ் தான். எக்ஸ்ல ஒருவேளை பேசிக்காவே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்டா இருந்ததுன்னா எடுக்கும் போதே எக்ஸ் ஒரு ஆறு அந்த ஒரு என்னது ரேஷனல் நம்பரா இருந்தது அது மாதிரி இருந்ததா? அப்ப சொல்ல முடியாது இல்லையா? கரெக்ட் தானே? அப்ப நமக்கு எம்டி செட்டை உள்ள புகுத்த முடியல. அப்ப இல்லைன்னா ஆர் யூ ஈக்குவல் டு எம்டி செட் எழுதிக்கலாமான்னு கேட்கறப்ப இப்ப நம்ம டோபாலஜியா உருவாக்கணும். அதுக்கோசரம் நான் என்ன பண்றேன்? நான் என் கலெக்ஷன்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். உன்னை எடுக்கிற யூக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும், இல்லைன்னா யூ ஈக்குவல் டு எம்டியா இருக்கணும். இப்ப எம்டி செட் உள்ள வந்துருச்சு. ஹோல் செட் உள்ள வருமா? கரெக்ட் தானே? வரையற எம்டி செட் உள்ள வந்துருச்சு. ஹோல் செட் உள்ள வருமா? வருமானு யோசி. எல்லா டைம் வருமா? ஹோல் செட் இங்க வரணுமான்னு பாரு. இப்போ ஹோல் செட் இங்க வரணும்னா எக்ஸ் ரிமூவ்டு எக்ஸ் என்ன ஆயிடுச்சு? எம்டி செட் சார். எம்டி செட். எம்டி செட்னுடைய கார்டினாலிட்டி என்னது? ஃபைனைட் தான். யாருமே இல்ல. அது எப்படி டினோட் பண்ணுவ? கவுண்டிங் என்னது? ஜீரோன்னு டினோட் பண்ணுவ. சொல்றது புரியுதா இல்லையா? யாராவது எந்த தானே சொல்லுவேன். எம்டி செட்ல யாருமே இல்ல. அப்ப யாருமே இல்லைன்றது கவுண்டிங் எப்படி சொல்லுவேன்? கார்டினாலிட்டி ஜீரோன்னு சொல்லுவேன். இல்ல எனக்கு அதுவும் ஏத்துக்கல, என் மனசு எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா ஆர் யூ ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. விளங்குதா இல்லையா? அப்ப எடுக்கிற யூக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும், இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும், இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இதுதான் உன்னுடைய கலெக்ஷன். சரியா? இப்ப இந்த கலெக்ஷன் டோபாலஜியா ஃபார்ம் பண்ணுமா? டைம் எடு. யோசி டைம் எடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் எடு சார். சார் இப்போ எக்ஸ் வந்து ஃபைனைட்டா இருந்தா இல்ல இன்ஃபைனைட்டா இருந்தா யூ வந்து எப்படி இருந்தாலும் யூ காம்ப்ளிமெண்ட் வந்து இன்ஃபைனைட்டா வந்துரும். அப்போ எந்த யூமே உள்ள வராதுல்ல சார்? அப்படி சொல்ல முடியாது. இப்ப எக்ஸ் வந்து இன்ஃபைனைட்னா எக்ஸ்ல யூ ஈக்குவல் டு எக்ஸ் ரிமூவ்டு ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் வச்சுக்கோ. இது யூ. இப்ப இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னது? ஓகே சார். சாய்ஸ் உண்டு இல்ல? அந்த மாதிரி உண்டு இல்ல? ஓகே சார். ஆன்லைன்ல என்ன வேற யார் கொஸ்டின் கேட்கறது? என்னாச்சு? எம்டி செட் இல்ல, எம்டி போட்டுக்கலாம். நம்ம பேசுறோம் அது அப்ப எப்படியே நடத்தணும். அதை விட இப்ப இந்த கதையை எங்க பாரு. எம்டி செட் போடலாமா வேணாவா? எக்ஸ் யாரும் தெரியாத? எக்ஸ் ரிமூவ்டு எக்ஸ் கார்டினாலிட்டி தான் இங்க எழுதுறேன். ஓ, இந்த இடத்துல யூ வந்து எம்டின்னு சொல்ல தேவையில்லையா? டிஃபால்ட்டா உள்ள வந்துருன்றீங்களா? அதுக்குதான் நான் என்ன சொன்னேன், எம்டினுடைய கார்டினாலிட்டி ஜீரோன்னு உன்னால ஏத்துக்குதுன்னா ஓகே, இல்ல அப்படின்னாக்கா நீ இருந்துட்டு போட்டோன்னு போட்டுக்கிறேன் நான். விளங்குதா? ஓகே. இப்ப இதுதான் நம்முடைய சப் கலெக்ஷன். இப்ப இந்த கலெக்ஷன்ல எம்டி செட் இருக்குது, ஹோல் செட் இருக்குது. இப்ப எக்ஸ் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா எனக்கு விஷயமே தேவையில்லை எனக்கு. ஓகே. இப்ப அடுத்தது யாரை செக் பண்ண? நம்ம ஆர்பிட்ரரி யூனியன் தான் செக் பண்ணோம். அந்த ஆர்பிட்ரரி யூனியன்ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட் தானே? ஓகே. let u alpha belongs to tau. ஆர்பிட்ரரி கலெக்ஷன் எடுக்க போறேன். that this implies என்னது? u alpha belongs to tau னா x removed u alpha as என்னது? as finite number of element. அதான மீனிங்? ஆமாவா? இப்ப யூனியன் ஆஃப் u alpha இது belongs to tau and the question mark. நல்லா புரியுதா பாரு? அதாவது u alpha வந்து ரேண்டமான ஒரு எலிமெண்ட் எடுத்தேன். அந்த ரேண்டமான எலிமெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனாலதான் டவுல இருக்குங்க. இந்த இடத்துல u alpha வரும்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? x removed u alpha ஃபைனைட்டா இருக்கணும். கரெக்டா தானே? அப்ப u alpha எடுத்துக்கிறேன், x removed u alpha ஃபைனைட்னு டிக்ளரேஷன் உண்டு. இப்போ இது போல ஆர்பிட்ரரி கலெக்ஷன் எடுப்பேன். அந்த ஆர்பிட்ரரி கலெக்ஷன் யூனியன் பண்ணனா இதான் புது எலிமெண்ட்.
இந்த புது எலிமெண்ட் டவுல வரணும் அப்படின்னாக்கா அந்த புது எலிமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? எக்ஸ் ரிமூவ்டு புது எலிமெண்ட் ரிமூவ் பண்ணா ஃபைனைட் வரணும். அதானே அதுக்கு அர்த்தம்? கரெக்ட் தானே? ஃபைனைட் வருதா பாருப்பா, வருதா பாரு. அப்ப இது ஃபைனைட், அதாவது இந்த கலெக்ஷனு இந்த இடத்துல வரணும்னா அந்த கலெக்ஷனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். சரிதானே? அப்ப செக் பண்றேன். என்ன செக் பண்ண போறேன்? யூனியன் ஆஃப் u alpha belongs to tau னு சொல்றதுக்கு x removed union of u alpha யூனியன் எடுத்து x ல ரிமூவ் பண்றதுக்கு இப்படி சொன்னா கரெக்டா பாரு. யூனியன் ஆஃப் x removed u alpha ன்னு சொல்றது கரெக்டா பாரு. அப்படி சொல்லலாமா? சார் ஆ இன்டர்செக்ஷன் ஆஃப் எக்ஸ் ரிமூவ் யூ ஆல்ஃபான்னு தான் எழுதணும்னு நினைக்கிறேன் சார். இதுவா? எஸ் சார். இல்ல இப்படி எழுதலாமா? இப்படி எழுதுனா அர்த்தம் வருதா பாரு கரெக்டா. u ஆல்பான்றது ஒரு சப் கலெக்ஷன், யூனியன் பண்ணிட்டு எக்ஸ்ல ரிமூவ் பண்றது. எக்ஸ்ல ஒரு பீஸா ரிமூவ் பண்ணி பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா? ஈக்குவலா தான் இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா பாரு. இப்ப ஒரு அதாவது யூனியன் பண்ணி இவங்களை செட்ல இருந்து எடுக்கிறது, ஒருத்தரா செட்ல இருந்து எடுத்துக்கிட்டே போனாலும் அது ஈக்குவலா தான் இருக்கும். சார் ஆ சார் அதான் சார், இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கிற மாதிரி தானே. ஆ டிமார்கன் லா படி அது வெளில எடுக்கும்போது இன்டர்செக்ஷனா தான் சார் எடுக்கணும். வெரி குட். இப்போ இது வந்து என்ன காம்ப்ளிமெண்ட்? இது அது வந்து இண்டிவிஜுவலா காம்ப்ளிமெண்டா இருக்கு. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தோட யூனியனா இருக்குல்ல. அப்போ அது ஈக்குவலா இருக்கணும்னா இண்டிவிஜுவல் காம்ப்ளிமெண்டோட இன்டர்செக்ஷன்ஸ் தான் ஈக்குவலா இருக்கும். டிமார்கன்ஸ் லா பிரகாரம் பார்த்தா இப்படி இருக்குன்ற. எஸ் சார். கரெக்ட் தானே? இப்ப இது u ஆல்பா, அப்ப இதனுடைய காம்ப்ளிமெண்ட் தான் இது. இது அதாவது இந்த யூனியன் இங்க வரணும்னாக்கா இந்த இடத்துல வரணும், இதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டா இருக்கணும். ஆமா தானே? அப்ப இந்த செட்டினுடைய காம்ப்ளிமெண்ட் பண்றது டிமார்கன்ஸ் லா பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் எக்ஸ் ரிமூவ்ட் u ஆல்பாக்கு ஈக்குவலா இருக்கும். நீ வேணா அப்புறமேட்டு ப்ரூஃப் எழுதிக்கோ. இங்க ஒரு எலிமெண்ட் எடு, இங்க இருக்குதுன்னு சொல்லு, இங்க ஒரு எலிமெண்ட் எடு, இங்க இருக்குதுன்னு சொல்லு. கரெக்ட் தானே? இப்போ என்ன ஆயிடும்? ஈச் ஒன்ல எவ்வளவு இருக்கும்? ஃபைனைட் தான் இருக்கும். இப்போ ஈச் ஒன்ல ஃபைனைட் இருக்குன்னா இன்டர்செக்ஷன்ல என்ன வரும்? வந்தா அதிகபட்சம் எவ்வளவு வரும்? ஃபைனைட் வரும். அவ்வளவுதான் வரும், அதுக்கப்புறம் வராது. ஏன்னா ஈச் ஒன்ல ஃபைனைட் தான் இருக்குது. ஒரு கலெக்ஷன்ல ஃபைனைட் தான் இருக்கு. இன்டர்செக்ஷன் ஓவராலா பண்ணும்போது என்ன வரும்? ஓவரால் இன்டர்செக்ஷன் இஸ் a subset of every x minus u ஆல்பால இருக்கும். x minus u ஆல்பா ஃபைனைட்னா அப்ப இன்டர்செக்ஷன் என்ன வரும்? உள்ள உட்கார்றதும் அதுவும் ஃபைனைட்டா தான் இருக்கும். இது ஓகே சரிதானே? அப்ப இது கிளியரா உள்ள வந்துடும். டிமார்கன்ஸ் லா நீ செக் பண்ணிக்கோ. அப்ப ஆர்பிட்ரரி யூனியன் உள்ள வந்துடும். வாட் அபௌட் ஃபைனைட் இன்டர்செக்ஷன்? ஃபைனைட் இன்டர்செக்ஷன் என்னது? ஈச் u ஆல்பா டவுல இருக்குது. ஈச் u ஆல்பா டவ் நீ ஒர்க் அவுட் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு போட்டு குழப்பிக்கணும் இருக்கக்கூடாது. தெரியல 10th புக் எடு. 10th புக் எடுத்து இந்த டிமார்கன்ஸ் லா இருக்குது இல்லையா, அங்க அந்த ப்ரூஃப் எழுது. இது அதுக்கு சப்செட்டா, அது இதுக்கு சப்செட்டான்னு எழுதி முடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா புரியும். சரி, அடுத்தது மூணாவது ப்ராப்பர்ட்டி ஃபைனைட் இன்டர்செக்ஷன். ஈச் ஒன்னுக்கு வருதுன்னா அப்ப எதுக்கு வரும் சொல்லு குரு? மூணாவது ப்ராப்பர்ட்டி சொல்லு பார்க்கலாம். அதாவது u ஆல்பா belongs to tau நம்ம ஃபைனைட் இன்டர்செக்ஷன் தான் பார்க்கணும். இன்டர்செக்ஷன் ஆஃப் u ஆல்பா, ஆல்பா ஃபைனைட்னா 1 to some k. அகைன் this belongs to tau இருக்கணும். this belongs to வரணும், டவுல வரணும்னாக்கா இந்த கலெக்ஷன் இந்த இடத்துக்கு வரணும்னா அந்த கலெக்ஷனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? x removed intersection of u alpha, alpha equal to 1 to some k. இது என்ன ஆயிடும்? யூனியன் ஆஃப் எக்ஸ் ரிமூவ்ட் யூனியன் ஆஃப் எக்ஸ் ரிமூவ்ட் u ஆல்பான்னு வரும். இப்ப ஆல்பா 1 to என்ன வருது? k வருது. அப்ப இந்த இடம் ஆல்பா 1 to k வரும். இது டிமார்கன்ஸ் லா பிரகாரம். ஈச் ஒன்ல ஃபைனைட் ஆல்பா 1ல இருந்து k வரைக்கும் வருது.
அப்ப ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஃபைனைட் செட் என்ன வரும்? ஃபைனைட் தான் வரும். கரெக்ட் தானே? அப்ப என்ன வருது? அப்ப இது ஃபைனைட்ன்றதுனால x removed this intersection என்னது? ஃபைனைட். அதனால என்ன ஆயிடுச்சு? this belongs to உள்ள வந்துரும். இது கிளியர்? சார் ஆ சார் நீங்க ஆர்பிட்ரரி யூனியன்ல வந்து இன்ஃபைனைட் யூனியன் இருக்கலாம்னு சொன்னீங்க தானே சார்? ஆர்பிட்ரரி யூனியன்ல எங்க இருக்கலாம். அது முத ப்ராப்பர்ட்டி இங்க வந்துருச்சு பாரு. இது ஆர்பிட்ரரி யூனியன் தான். இப்ப இன்டர்செக்ஷன் ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் தான். ஈச் ஒன் அதுல ஃபைனைட்னா அப்ப நீ எந்த இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் என்ன வரும் உனக்கு? ஃபைனைட் தான் வரும். ஏன்னா the overall intersection contained this. இப்ப A intersection B is a subset of A தானே? எஸ் சார். அப்ப நீ எவ்வளவு இது மொத்த இன்டர்செக்ஷனும் இஸ் a subset of x removed u ஆல்பாவா? ஆமா சார். அப்ப இதுவே ஃபைனைட்னா அப்ப இது என்ன ஒரு இன்டர்செக்ஷன்? ஃபைனைட் தான் வரும். ஓகே சார் ஓகே சார். அப்ப இந்த செட்டினுடைய இது வந்து ஃபைனைட்டா வருது இத ரிமூவ் பண்ண பிறகு. அதனால இந்த கலெக்ஷன் வந்து என்னது? ஆர்பிட்ரரி யூனியன் பிலாங்ஸ் இருக்கும். இது கிளியர் ஆன்லைன்ல? இது ஓகே? எஸ் சார் கிளியர் சார். புரியல? சரி உங்களுக்கு ஓகே தானே? அங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புரியுதா மேடம்? ஓகே அடுத்து போலாமா? இந்த டோபாலஜிக்கு பேர் என்னன்னாக்கா கோஃபைனைட் டோபாலஜி. இதுக்கு பேர் என்னது? கோஃபைனைட் டோபாலஜி. அது என்னன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஃபைனைட்டா இருக்கிறதுனால இது கோஃபைனைட் டோபாலஜி. கிளியரா? ஆன்லைன்ல ஓகேவாப்பா? எஸ் சார். ஓகே சார். ஆன்லைன்ல புரியல கேளுங்க. நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேளுங்க. அந்த ஒரு பேப்பர் கொஞ்சம் நல்லா கத்துக்கும். இந்த பேப்பர் நல்லா கத்துனா அனாலிசிஸ் ரொம்ப சிம்பிளா போயிடும். சரி சரி அப்ப நான் உனக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், செக்கிங் கொடுக்குறேன். விச் ஆர் த ஃபாலோயிங்கர்லாம் டோபாலஜியை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நானா செட் பண்றேன். நான் ஒரு கொடுக்குறேன், நீ அப்புறமேட்டு செக் பண்ணு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம இந்த தமிழ் லெட்டரை கூட வச்சுக்கலாம். நான் எழுதி போடுறேன் ஒரு 4-5 ஆ ஆ ஏ ஏ ஊ ஊ அண்ட் ஸோ ஆன் ஹவ் வரைக்கும் இருக்கட்டும். 1 டவ் ஈக்குவல் டு எம்டி செட்டு எக்ஸு ஆ இது டோபாலஜி ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்குறேன். செக் டோபாலஜி. Tau is topology. Empty set X. சரியா? இதெல்லாம் டோபாலஜின்னு செக் பண்ணேன். ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு ஒரு வேலை புரியுதல் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா மறுபடியும் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாரு இதுல போட்ட பிறகு. இல்லை அப்படின்னாக்கா நீ நோட்ஸை மறுபடியும் ஒரு வாட்டி எழுதி முடிச்சுட்டு நோட்ஸ் ஒரு வாட்டி வாசிச்சுபடியே லைன் பை லைனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி. ஒரு பேப்பர்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா பிகினிங் இட் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். பிகினிங் இட் செல்ஃப். சரியா? இந்த பேப்பர் கொண்டு வந்துடலாம், உள்ள கொண்டு வந்துடலாம். இது நமக்கு சிலபஸ் உண்டு தானே செட் எக்ஸாமுக்கு. செட் எக்ஸாம் உண்டு. அதுக்கடுத்து நீ எந்த காலேஜ் எதை டிஆர்பி அது எல்லாத்துக்குமே இது வரும். இதுக்கு மட்டும் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாலிடெக்னிக் டிஆர் இல்லை எதுனது பிஹெச் டிஆர்பியா
பிஜிடிஆர்பி இல்ல சார். பிஜிடிஆர்பிக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பாலிடெக்னிக் சிங்கிள் யூனிட்டா கொடுத்திருக்காங்க சார். ஒரு யூனிட்டாவே கொடுத்திருக்காங்க. ஒரு யூனிட்டாவே கொடுத்துருக்காங்க டோபாலஜி. அதனால இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு உண்டு, செட் எக்ஸாமுக்கு உண்டு. இதுக்கு ஓடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். செக் பண்றியா? கூட இது ஒன்று பேசிக்ஸ் தான். கௌரி கிட்ட வாங்கி அவரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் நிறைய. ஓகே, அடுத்தது இப்போ எனக்கு என்னன்னா என் எண்ணம் போல் என்ன தோன்றுகிறதோ அது எல்லாத்தையும் நான் டிக்ளரேஷன் கொடுப்பேன். நீ என்ன பண்ணணும்? நீ டோபாலஜான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, x equal to r 1 tau 1 empty set r. Okay, set of all u subset of r such that u complement equal to empty. டோபாலஜியா நான் செக் பண்ண சொல்றேன். எங்கிட்ட அப்படின்னா என்னன்னு எங்கிட்ட மறுபடியும் கேட்டுறாத. u is a subset of r. u contains உனக்கு என்னென்ன பிடிக்கிற சொல்றேன். உன் நம்பரு 7, அப்புறம் 9, அப்புறம் 13. என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்க இதான் கமா தான் போடுறேன். 7, 13. ஒரு கம்ப்யூட்டர் கடிகாரம் கமா போட்டா கூட கோடிங் மாறி போயிடும். அவங்க வீட்டுக்கு போகும்போது ஜஸ்ட் ஒரு கமா எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னா சரி பக்கத்து வீட்டுக்கு போயிடுவான். அங்கே போனாங்கன்னா டம்முன்னு மொத்தம் வாங்கிட்டு வருவான். அந்த மாதிரி அவன் கோடிங் பிரகாரம் வேலை செய்வான். கோடிங் கௌரிஷ் அவரு. ஓகே, tau 3 set of all u is a subset of r such that u never contains any natural number or u equal to empty or u equal to polar. Set of all u is a subset of r such that u complement as countable number of elements or u equal to empty or u equal to r. இது மூணு சேர்ந்தது. சரியா? இதெல்லாம் நீ டோபாலஜியா வருதான்னு பார்க்கணும். என்ன தூக்கம் வருதா? என்ன நான் சந்தேகம் இருக்குதா? எல்லாத்தையும் லாக்ல வச்சுக்க இப்ப திறந்து விடுறீங்க. அவருடைய ஸ்மார்ட்னஸ் அறிமுகப்படுத்துறாரு. அவர் டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்றாரு. அவர் அவங்கள அந்த மோடியினுடைய குரூப் வீட்டில இருந்து எழுதின உடனே ஏகே மணி போகணும், ஆகே மணி வரணும், அந்த மாதிரி குரூப். ஆனா ஒருவேளை மோடி நம்ம இந்த விஷயத்துல பாராட்டணும். டிஜிட்டல்னு ஒண்ணு வரலன்னா கஷ்டம் இல்லை. ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி பேங்க்ல நிற்கணும், பணம் போடவும் நிற்கணும், எடுக்கவும் நிற்கணும். ஏடிஎம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான் பாரு, அங்க இருக்கிற ஸ்மார்ட்னஸ். இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யோசித்து பாரு. இன்னமும் எங்க ஊர் சைட்லலாம் இப்படிதான் இருக்குது. பேங்க்குள்ள போயிட்டு என்ட்ரு ஆகிட்டு வெளியே வர முடியல. அது ரூரல் சைடு. இது அங்க இருக்கிற 20-25 கிராமத்துக்கு ஒரே பேங்க் தான், இந்தியன் பேங்க் தான். நகை வைக்கிறனாலும் காலையிலே போயிடணும், 500 ரூபாய் நீ பணம் எடுக்கிறனாலும் காலையிலே போயிடணும். நம்ம அவங்க கிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்து நீங்க ஏடிஎம் யூஸ் பண்ணுங்கன்னாக்கா பயப்படுறாங்க. எங்க அப்பா சொல்றாரு, யாரோ போன் பண்ணி அடிக்கடிக்கு பேசுறாங்கப்பா, நான் அட்டன் பண்ண நான் எடுக்கிறதே பேசுறதே கிடையாதுன்றாரு. ஏன்னு கேட்டா ஏதாவது பணம் வாங்கி ஏமாத்திடுவாங்க நம்மள, ஒரு ரூமர் கிளப்பி விட்டுருப்பாங்க பழகுது. அதனால அவங்க யாரும் தொடவே மாட்டேன்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற சின்ன பசங்க, படிக்கிற பசங்களாம் யூஸ் பண்றாங்க. போன்பே, ஜிபே எல்லாமே வந்துச்சு.
ஏடிஎம்ல போய் தான் பணம் எடுக்கணும். பாரு ஸ்மார்ட் எப்படி வந்துருச்சு பாரு. வீட்ல இருந்தே பணம் எடுக்கலாம், வீட்ல இருந்தே பணம் அனுப்பலாம். வளர்ச்சி எதை நோக்கி வரும் பாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இந்த டிஜிட்டல் இந்தியாவை பாராட்டலாம். இன்னும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் படிச்சவங்களா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும். அதை விட டெவலப் ஆனது என்னடானாக்கா இன்ஸ்டாகிராம் தான், ஃபேஸ்புக் தான், வேற லெவல்ல. நல்ல வேலை டிக்டாக்கை தூக்கிட்டாங்க, நல்ல வேலை. இல்லைன்னா அவ்வளோதான், இன்னும் எங்கே போயிருந்தே தெரியாது. இன்ஸ்டாகிராமில் உனக்கு ஒரு 5 லட்சம் ஃபாலோவர் வந்துட்டு நீ பெரிய ஆள் தான். என்ன போடுற இன்ஸ்டாகிராமு? ஏன் சார் இன்ஸ்டாகிராம் ராஜலட்சுமி வரலையா? இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுத்துரு ராஜ் இன்னும் ஏன்பா ஏதோ ஒரு பேர் கொடுத்துருப்பா, கீர்த்தி ஸ்ரீ. இல்லை அருமையான ஒரு பேர். நானும் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா மறந்து போயிட்டேன். நீங்க போய் ஃபாலோ பண்றேன். இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறேன்னு. சரி ஓகே, இப்போ எதை பத்தி பேசினுக்கிறோம்? இப்போ இனிமேட்டுக்கு வந்து ஒரு செட்டை கொடுத்துட்டு ஒரு டவ்வை டிஃபைன் பண்ணிட்டு இது டோபாலஜியான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? எஸ் ஆர் நோ. உனக்கு தெரியும் டோபாலஜி வருமா வராதா, சரியா? ஓகே. இப்ப மெம்பர் டவ் u is a subset of x. u is called open in x if u is a member of tau. u is a member of tau. என்ன அர்த்தம் இதுக்கு? என்னப்பா? ஒரு செட்டை இந்த எக்ஸ்ல ஓப்பன் சொல்லணும்னா அந்த செட் என்னவா இருக்கணும்? இஸ் a member in tau-ஆ இருந்தா மட்டும் போறோம், சரியா? இப்ப நம்ம பொதுவா நம்ம ஓபன் செட்னா எப்படி டெஃபினிஷன் சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? எவ்ரி பாயிண்ட் இஸ் a interior point, இல்லனா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் க்ளோஸ்ட் சொல்லுவோம், கரெக்ட் தானே? இப்ப டோபாலஜி வந்து பாத்தீங்கன்னா அது ரியல் அனாலிசிஸை விட அப்ஸ்ட்ராக்ட் சென்ஸ். இது அப்ஸ்ட்ராக்ட் செட். அது எக்ஸ் பர்டிகுலரா ரியல் நம்பராகவும் பர்டிகுலரான ஒரு டோபாலஜி போடுறது தான் ரியல் அனாலிசிஸ் கோர்ஸே. விளங்குதா உனக்கு? இப்ப எக்ஸ் வந்துங்க ஆர்பிட்ரி, நான் எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு நான் டோபாலஜி பேசலாம். அப்ப கேபிட்டல் எக்ஸ் பர்டிகுலரா ரியல் நம்பர் ஒரு பர்டிகுலரான ஒரு டோபாலஜி போட்டுனா அதான் நீ ரியல் அனாலிசிஸ் படிச்சது யூஸ்வல் டோபாலஜி, சரியா? அப்ப டோபாலஜி வந்து பாத்தீங்கன்னா பெரிய அப்ஸ்ட்ராக்ட் செட்டிங் இது. இப்ப இந்த அப்ஸ்ட்ராக்ட் செட்டிங்ல ஓப்பன் செட் அப்படின்னு கூப்பிட்டா ஓப்பன் செட் இஸ் மெம்பர் ஆஃப் டவ். அப்ப நீ பார்க்கணும்னாக்கா இந்த செட்டு ஓப்பன் ஆனா நீ என்ன கேள்வி கேட்கணும்? என்ன பேசிக்கா கேட்கணும்? அப்ப டவுலுக்கு தானே பார்க்கணும். அப்ப உன் டவ் யாருன்னு கேட்கணும், புரியுதா? இது ஓப்பன் செட்டாங்க அப்படின்னு கேட்டா அப்ப டவ் யாருன்னு தெரிஞ்சாதான் டவ் உள்ளது இருக்குதானே என்னால சொல்ல முடியும். மனசிலாவுதா? அப்ப ஓப்பனா இருக்குன்னா அப்ப இது இந்த சாதாரண உனக்கு ரியல் நம்பர்ல கேட்போம். ஒரு செட்டு கொடுத்து இது ஓப்பன் செட்டா அப்படின்னு கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து x ஈக்குவல் டு 6, u ஈக்குவல் டு 0,1. இது ஓப்பன் செட்டா? இது ஓப்பன் செட்டா? இது ஓப்பன் செட்டான்னு கேக்குறேன். அப்ப இது ஓப்பன் செட்னா உன் டவ் யாரு? ஏன்னா ஓப்பன்னா அது எங்க போய் பார்க்கணும்? டவ் யாருங்க? டவ் யாரு? அப்போ நீ ஓப்பனான்னு கேட்டா நீ உன் டவ் யாருன்னு டோபாலஜி யாருன்னு சொல்லுங்க. அதை அந்த டோபாலஜி வச்சு இது ஓப்பனா. டோபாலஜி தெரிஞ்சாதானே அது உள்ளது தானே சொல்ல முடியும். அப்ப இப்போதைக்கு இது ஓப்பனாலாம் தெரியாது. அப்ப இங்க என்ன நீங்க டோபாலஜி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த டோபாலஜில இது வந்தா ஓப்பன் எல்லாம் கிடையாது. மனசிலாவுதா? கரெக்டா? இங்க பாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டவ் எஃப் டிஃபைன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கங்க. கவனி, கொஞ்சம் கவனி. எக்ஸ் ஈக்குவல் டு 6 டவ் எஃப். டவ் எஃப்னா என்ன அர்த்தம்? அதனுடைய காம்ப்ளிமெண்ட் எல்லாமே ஃபைனைட்டா இருக்கணும். ஒரு அதாவது டவ் எஃப் இஸ் நத்திங் பட் என்னது? செட் ஆஃப் ஆல் u இஸ் a subset of r such that u x removed rன்றது u காம்ப்ளிமெண்ட்ன்றது ஒண்ணுதான். u காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கணும்? ஃபைனைட்டா இருக்கணும். ஆர் u ஈக்குவல் டு எம்டின்னு இருக்கணும். ஆர் u ஈக்குவல் டு என்னது? ஹோல் r ஆ இருக்கணும். இதுதான் உன்னுடைய டவ் எஃப், சரியா? ஃபர்ஸ்ட் இப்ப இது ஓப்பனா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டோபாலஜி? இல்ல சார்.
அனிதா சொல்லு. இல்ல சொல்றா நெல்சன் மண்டாலே சொல்றா. உன்னதானே இருக்க சொல்றேன். காம்ப்ளிமெண்ட் எதுல வராது? இந்த யூ இந்த இடத்துல வரணும்னா அந்த யூக்கு மூணுல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். யூ ஹோல் செட்டும் கிடையாது, எடுத்துக்கிற யூ எம்டியும் கிடையாது, யூ காம்ப்ளிமெண்ட் என்னது ஃபைனைட்டும் கிடையாது. அப்ப இது என்ன கிடையாது? இட்ஸ் நாட் ஓபன். நாட் ஓபன் வித் ரெஸ்பெக்ட் டு கோஃபைனைட் டோபாலஜி. புரியுதா நான் சொல்றது என்னன்றது? அப்போ ஓப்பன் ஆனா டோபாலஜி யாருன்னு கேட்கணும். நான் கொடுத்துற செட்ல இது ஓப்பன் செட்டான்னு கேட்டா நீ என்ன கேள்வி கேட்கணும்? டீசெண்டா டோபாலஜி. நீங்க என்ன டோபாலஜி வாத்தியார் பெரிய ஆளா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, சார் இந்த இடம் என்ன டோபாலஜி, நீங்க என்ன டோபாலஜி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டு சொல்லலாம். ஓ என்ன டோபாலஜி சொல்லு அப்படின்னா அப்படியா ஓகே இந்த டோபாலஜி தம்பி என்னவாங்க இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது, அங்க போயிட்டு கமா விட்டீங்க சார், நான் கோடிங் பிரகாரம் தான் பேசுவேன் சார் சொல்லக்கூடாது. கோடிங் பேர் என்ன? கோடிங் கௌரிஷ். நல்ல பேருப்பா அது. நீங்க எங்க போனாலும் கோடிங் கௌரிஷ் கௌரிஷ் எனக்கு வரும் பாரு. என்னப்பா பக்கத்து வீட்டு நாயா வரும். இப்ப நான் யார் மனதையும் புண்படுத்துன்னு பேசுறது கிடையாது, ஆனா சில டைம் பேச வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போம். அது அவங்களுக்கு தகுந்தாற் போல ஒத்து வந்துருது. சரி ஓகே, இப்போ என்னன்னு தெரிஞ்சது? ஓப்பன் செட்னா என்னன்னு புரிஞ்சது கரெக்டா? இப்போ அடுத்தது நான் பாடத்துக்கு எடுக்கலாமா புக்க? க்ளோஸ்ட் செட்னா என்னன்னு சொல்றேன். ஓகே, அப்போ உனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பேசியிருப்போம் 1 மணி நேரமா. டோபாலஜினா யாரு, அதுல இருக்கிற டோபாலஜில சின்ன டோபாலஜி டிஸ்கிரீட் டோபாலஜா இன்டிஸ்கிரீட் டோபாலஜா? இன்டிஸ்கிரீட் டோபாலஜி ஸ்மாலஸ்ட் டோபாலஜி, வெரி பிக்கர் டோபாலஜி என்னது டிஸ்கிரீட் டோபாலஜி. எந்த டோபாலஜி எடுத்தாலும் இன்டிஸ்கிரீட் டோபாலஜிக்கும் டிஸ்கிரீட் டோபாலஜிக்கும் இன் பிட்வீன்ல தான் இருக்கும். அது எத்தனை வேணாலும் இருக்கலாம். கரெக்டா தானே? ஓகே, அப்புறம் விஐபி டோபாலஜினா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் கோஃபைனைட் டோபாலஜினா என்னன்னு பார்த்தோம். கோ கவுண்டபிள் டோபாலஜினா என்னது? காம்ப்ளிமெண்ட் கவுண்டபிளா இருக்கணும், அதான் கோ கவுண்டபிள் டோபாலஜி. இதே டெஃபினிஷன் தான் இங்க இந்த இடத்துல என்னது? யூசி வந்து கவுண்டபிளா இருக்கணும். இப்ப கவுண்டபிள்ன்றது கவுண்டபிள் ஃபைனைட் உண்டு, கவுண்டபிள் இன்ஃபைனைட் உண்டு. 2 டெஃபினிஷன் கொடுப்பாங்க. கரெக்ட் தானே? இந்த இடத்துல ரெண்டுமே உண்டு. ஆக்சுவலா கவுண்டபிள் என்னவே கவுண்டபிள் ஃபைனைட் உண்டு, கவுண்டபிள் இன்ஃபைனைட் உண்டு. இந்த அளவோட இந்த இடத்துல கவுண்டபிள் என்னவே நம்ம கோல்ட்பர்க் புக்லாம் என்ன சொல்லுவாருனாக்கா, இஸ் தேர் இஸ் எ பைஜெக்ஷன் வித் எ நேச்சுரல் நம்பர் டு தட் செட் அப்படின்வாங்க. பட் நம்ம ரூடிங் புக்ல பார்த்தோன்னா என்னன்னாக்கா தனியா பிரிச்சிருவாரு. சரியா? கவுண்டபிள் ஃபைனைட் உண்டு, கவுண்டபிள் இன்ஃபைனைட் உண்டு. நம்ம ஸ்கூல்ல எப்படி தான் படிச்சுக்கிறோம். ஸோ கவுண்டபிள்லாம் அந்த இடத்துல ஃபைனைட் வரும், இன்ஃபைனைட் ரெண்டு பேர். நோட்டேஷன் வந்து இந்த இடத்துல சி போடணும், டவு சி கவுண்டபிளுக்கு. சரியா? இது டோபாலஜியா ஃபார்ம் பண்ணணும். சரி ஓகே, அதுக்கு அடுத்து நகர் ஒன்று. எஸ் ப்ளீஸ் சார். ஃபைனைட்டா இருந்தால் கண்டிப்பா கவுண்டபிள்னு சொல்லலாமா சார்? ஃபைனைட்டா கவுண்டபிள், ஃபைனைட் கவுண்டபிள் சொல்லுவீங்கல்ல? ஓகே சார். சரி ஓகே. சரி அடுத்து எனக்கு இந்த புக்கே கொடுறேன். இந்த புக்கில் போனா நான் மட்டும் போயிடுவான், சரன்னு போயிடுவான். ஏன்னா நீங்க படிக்க போற புக்கு இந்த புக்கு தான், எடுக்க போற கொஸ்டின் இந்த புக்கு சம்மந்தப்பட்டது தான் வரும். அதனால இந்த புக்கை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், இல்லை ஜம்ப் ஆயிடுவான். இந்த ஒரே நிமிஷம் அடுத்த டெஃபினிஷன் உங்களுக்கு தரேன். லோவர் லிமிட் டோபாலஜியில் வரும்போது ஃபைனர் கோர்ஸ் இருந்தால் என்ன சொல்லணும் இல்லையா, அது சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே, அடுத்த அருமையான ஒரு டெஃபினிஷன் பாருங்க. சப்போஸ் தட் tau and tau prime are two topologies.
on a given set X, if tau prime is contained tau, we say that tau prime is finer than tau. If tau prime properly contains tau, we say that tau prime is strictly finer than tau. Similarly, we also say that tau is coarser than tau prime, or strictly coarser in the two respective situation. We say that tau is comparable. We say that tau is comparable with tau prime if either tau prime contains tau or tau contains tau prime. ரெண்டு இடம் போட்டேனா? So topology given the set if tau prime contains tau, we say that. இது definition, very short definition. இது பண்ணிட்டு போடா, பாஸ் பண்ணிட்டு போடா. சரி, இப்ப இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா பாரு. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரே செட்ல, இப்ப ஒரே இடத்துல வல்லரசு நீ இருக்கிற உன் தம்பி இருக்கிறான் வீட்டுல. ஆமா, அவன் என்ன படிக்கிறான்? எம்எஸ்சி மேக்ஸ். பரவாயில்ல, குடும்ப மேக்ஸ். அடுத்து இங்கதான் வர போறேனா? ஏன்னா இது சரி, ஓகே ஓகே. இப்ப இந்த இடத்துல இது வல்லரசனுடைய டேடியினுடைய சொத்து எக்ஸ். படம் போட்டுரும், பங்கு போட்டாங்கன்றான் பாரு. இப்ப ஒரு வாய்ப்பு, உன் தம்பி பேர் என்னடா? வாஞ்சிநாதனா? வேலரசா? என்னடா அது? வேலரசு வேலரசு. சரி, ஓகே. வல்லரசு வேலரசு பி தான். ஆமா, அரச குடும்பம். வேலரசு பரவாயில்ல, சரி விட, நல்ல பேர் வச்சுக்கிறாங்க, நம்ம எதுக்கு அதை பத்தி இது பண்ணுவாங்க. ஓகே, இப்ப என்னன்னாக்கா, இப்ப அவங்க பையன்மார் 2 பேரும் இப்ப அவனுக்கு அடுத்தது மேரேஜ். இப்ப நம்ம ரெடி பண்ணுவோம், ஃபங்க்ஷன் ஒண்ணு ஏற்படுத்துவோம். அப்படி ஒரு ஐயோ, சரி ஓகே. வல்லரசு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு கேள் கேட்கறான். சிட்டி நோக்கி வந்துட்டால ஸ்டைலிஷா. ஸ்டைலிஷான கேள் இப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்காத. ஜிமிக்கி கம்பல். அவ்வளோ ஸ்டைல் வேணாம். ஓகே, சரி, இப்படி இருக்கட்டுன்னு வச்சுக்கோ. என்னப்பா
என்னப்பா பண்றீங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, இப்ப இந்த ஸ்டைலிஷான கேள் வந்து அவங்க அப்பா பாக்குறாரு. இருக்கட்டும், சரியா? ஓகே, இருடா விடுறா. அவனுக்கு வேற குண்டூருங்க நம்ம நினைக்கிற மாதிரியே வரைஞ்சிட்டாருன்னு அவனுக்கு வேற ஒரு சந்தோஷம். இருக்கட்டும் நமக்கு. இப்ப இந்த கேள் வராங்க. இப்ப வல்லரசு அவங்க அப்பா கூட்டிட்டு வராரு. 2 பசங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த கேளுக்கு என்னன்னா, 2 பேரும் இந்த இடத்துல வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. அசியூம் பண்ணிக்கோ. இந்த கேளுடைய எய்ம் என்ன, யார் நல்லா வீடு கட்டிக்கிறானா அவனை தான் கல்யாணம் பண்ண போகுதுன்னு டிக்ளரேஷன் மனசுக்குள்ள வச்சுக்குது. சரிதானே? இப்ப வல்லரசு ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறான், அவன் தம்பி வேலரசு ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறான். இப்ப இந்த கேளுக்கு வந்து எந்த வீடு பிடிக்குமோ அந்த வீட்டு கரஸ்பாண்டிங்கான பர்சனை தான் கல்யாணம் பண்ணும். நம்ம எதுவும் செய்ய முடியாது. கரெக்ட் தானே? அப்ப கொஸ்டின் என்னன்னா, குடிக்கிறதுனா என்ன, இல்ல கட்டுறது, யார் கட்டுறது பெரிய வீடா இருக்குதோ அந்த வீட்டுக்கு தான் போறேன்னா ஒரு கான்செப்ட் வச்சுக்கோ. இப்ப வல்லரசு கட்டுறது பெரிய வீடா, வேலரசு கட்டுறது பெரிய வீடான்னு ஒரு கேள்வி. இதுக்கு பதில் என்ன சொல்றது? இதுலயும் 4 ரூம் தான் இருக்குது, அதுலயும் 4 ரூம் தான் இருக்குது, ஆன் போன் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்கெல்லாம் மேக்ஸ் வந்து பதில் சொல்லுது. யாரு வீடு கட்டினது பெரிய வீடு சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதா பாரு. என்ன ப்ராப்பர்ட்டி? ஒரே இடத்துல 2 டோபாலஜி, 2 பேரும் போட்டி போட்டுக்கலாம், நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு. அப்ப டவ் இஸ், அதாவது டவ் பிரைம் கண்டைன்ஸ் டவ், டவ் வந்து டவ் பிரைம்ல உட்காந்துங்குது அப்படி சொல்லணும்னா என்ன அர்த்தம்? இப்படி இருந்தா அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு மெம்பர் இங்க இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தா இங்க இருக்கிற ஒரு மெம்பர் இங்க இருக்குதுன்னா இங்க இருக்கிற எல்லா சாய்ஸ் கலெக்ஷனும் இங்க உண்டுன்னு அர்த்தம். அதை தாண்டி அதிகமாவும் இருக்கலாம். அப்ப அதுக்கு பேர் என்னது? ஃபைனர்னு அர்த்தம். ஃபைனர் கலெக்ஷன் அர்த்தம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோபாலஜி இந்த டோபாலஜிக்குள்ள உட்காந்துக்குது அப்படின்னாக்கா இது ஃபைனர் டோபாலஜி. அப்படின்னா இதை இந்த சின்ன டோபாலஜி உள்ள வச்சுங்குதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? அப்ப டவ் பிரைம் பேர் என்னது? ஃபைனர். ஒருவேளை இது வச்சுங்கிற எலிமெண்ட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் அங்க கூடுதலா இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்டாவது கூடுதலா இருக்கு அப்படின்னா இது என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர்னு அர்த்தம். சரியா? ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர்னு அர்த்தம். அதே போல இது என்னன்னு சொல்லலாம், ஸ்ட்ரிக்ட்லி கோஷர்னு அர்த்தம். சரி, ஓகே. அதுதான் உங்களுக்கு வந்து இந்த மங்கஸ் புக்ல சொல்லி கொடுத்துருப்பாரு. நம்ம வீடு கட்டுறதுக்கு ஜல்லி, பெருஞ்சல்லி இருக்கும் பேஸ் போடுறதுக்கு, கரெக்டா? அதுக்கப்புறம் நம்ம சிறுஞ்சல்லி இருக்கும். சரியா? சிறுஞ்சல்லி கலெக்ஷன் பூரா எங்க வரும்? ஃபைனர்ன்றது என்னன்னாக்கா சிறுஞ்சல்லி கலெக்ஷனும் உண்டு, பெருஞ்சல்லி கலெக்ஷனும் உண்டு. ஃபைனர்ன்றது இந்த இடத்துல என்ன கான்செப்ட்னா, இப்ப பெரிய பெரிய ஜல்லிக்குது இல்லையா, அந்த கலெக்ஷன் தான் டவ். இது என்னன்னாக்கா பெரிய கலெக்ஷன் ஜல்லி உண்டு, அதை விட உடைச்சிருப்போம் இல்லையா, காங்கிரீட் போடும் இல்லையா, சின்ன சின்ன ஜல்லி உண்டு, அப்புறம் ஜிப்சம் மாதிரி இருக்கு பாருங்க, சின்ன சின்ன பீஸ் எல்லாம். எல்லா சாய்ஸுமே இங்க உண்டு. இப்படி வச்சுக்கோ. இப்ப எந்த கலெக்ஷன் வந்து ஃபைனர் என்னவேன்? இந்த டவ் பிரைம் தான் ஃபைனர் என்னவா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன சொல்லுவாருனாக்கா, அது அந்த மெஷ் பண்ணது இந்த புக்கு படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் மாவு மாதிரி பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரி ஃபைனர் பீசஸ்ல அதிகம் உண்டுன்றது. அப்ப லோக்கலா என்னன்னா இங்க இருக்கிற ஒரு மெம்பர் இங்க இருக்கணும், அதை தாண்டி இங்க மெம்பர் கூடுதலா எக்ஸ்ட்ரா இருந்ததுனாக்கா இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர், இது ஸ்ட்ரிக்ட்லி கோர்ஷர். சின்னதுன்றது கோர்ஷர்ன்றாங்க, பெருசுன்றதுன்றாங்க. பெருசுனா ஒரு அர்த்தம் கிடையாது, லார்ஜ் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ், அவ்வளவுதான் ஃபைனர்னு அர்த்தம். அந்த தமிழ் மீடியத்துல இருந்து புதுசா வரவங்கலாம் ஃபைனர்னா சின்ன சின்ன தானே, அது எப்படி இது சின்ன சின்னது வந்து பெருசு இப்படி உட்காரணும், பெரிய ஒரு கன்ஃபியூஸா இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது. அது நம்ம மேத்தமெட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கணும். கரெக்டா? சரியா? அப்ப உனக்கு ஃபைனர்னா என்னன்னு தெரிஞ்சு, கோஷர்னா என்னன்னு தெரிஞ்சுது. இப்ப வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க, கம்பேர் யாரு பண்றது? 2 டோபாலஜி கம்பேரபிளா இருந்தா, ஒரே இடத்துல 2 டோபாலஜி வருது, இது 2 நான் கம்பேர் பண்ணலாங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? ஒண்ணு இந்த டோபாலஜி அதுக்குள்ள இருக்கணும், இல்ல அந்த டோபாலஜி இதுக்குள்ள இருக்கணும். 2ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கம்பேரபிள் சொல்லலாம், இல்லைன்னா கம்பேரபிள்னு சொல்லக்கூடாது. சரிதானே? சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப நம்ம எப்படி நம்ம கம்பேர் பண்றோம்னா, எங்கிட்ட இருக்கிற எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? கம்பேர் பண்ணுவேன். நம்ம பண்றதும் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இருக்குது, அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிதானே? நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப ஒரு நாய் கூட போய் நம்ம கம்பேர் பண்ண சொன்னா என்ன மண்டையாட்டுற, இப்ப என்ன ஒரு வழிக்கு வா. சொல்றது புரியுதா இல்லையா? இப்ப கம்பேரபிள் என்னாவே இந்த டோபாலஜி கான்செப்ட்ல இங்க இருக்கிற ஒரு மெம்பரும் அங்கிட்ட இருக்கணும், இல்ல அங்கிட்ட இருக்கிற ஒரு மெம்பரும் இங்கிட்ட இருக்கணும். 2ல ஏதாவது ஒண்ணு நடக்கணும்.
அப்படி நடந்தால் தான் நம்ம கம்பேரபிள் சொல்ல, எல்லாம் சொல்லக்கூடாது. இஸ் இட் ஓகே? இப்போ உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, கிளியர் தானே? இப்போ அதுக்கு அடுத்து பார்க்கலாமா இதில்? ஓகே. இப்போ நான் டோபாலஜி கொடு